தேவையான காய்கறிகள் எல்லாமே அவங்க வந்திருக்கிறாங்க. பிடெக் படிச்சிருக்கிறாங்க. டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸில் அவங்களுடைய படிப்பு இருக்குது. அதன் பிறகு சௌமியா ஹூகா சீட் கீப்பர்ஸ் கலெக்டிவ் ஷாப்ஸ், அதாவது நம்முடைய பாரம்பரிய சின்ன சின்ன காணாமல் போயிருக்கக்கூடிய நம்முடைய நெல்லிலிருந்து ஆரம்பித்து சீரியல்ஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த விதைகள் எல்லாம் காக்கக்கூடிய ஒரு கலெக்டிவ் அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாத்துல கூட ஆக்டிவாக இருக்கிறாங்க. லண்டன், ஆப்பிரிக்கா நாடுகளில் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் வேணுங்கிற உங்க ஊருக்கு கிளைமேட் ரெசிலியண்டா வளரக்கூடிய நாட்டு விதைகள் கிடைக்குதா ஃபார்மருக்கு அப்படின்னா இல்ல. ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி நிறைய பேசறாங்க. ரீஜனல் எக்ஸ்பர்ட்ஸ் பத்தி. ஆனா விதைக்கு சர்டிஃபிகேஷன், சீட் சர்டிஃபிகேஷனுக்கு நம்ம எதுவும் ஜாஸ்தி பேசறது இல்ல. இது கமர்ஷியலி வயபிள், தமிழ்நாட்டுக்கு கேரளா நம்ம சவுத் இந்தியாக்கு எது வயபிளா இருக்கும் அப்படின்னு அந்த வெரைட்டியை மட்டும் நம்ம கமர்ஷியலைஸ் பண்றது எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 18 வெரைட்டி ஆஃப் வெண்டைக்கு மட்டும் வெரைட்டி கேரக்டரைசேஷன் பண்றாங்க. டிஎன்ஏ கூட அசோசியேட் ஆகி ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம அவங்க கூட பார்ட்னர் பண்ணி அவங்களுக்கு வந்து செய்வோம். இந்த தக்காளி நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இப்போ ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஒரு நோய் தாக்குதலும் இல்ல, இதுக்கான நியூட்ரிஷன் நாட்டு காய்கறிகள் சத்து அதிகம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உண்மையா அப்படிங்கறதா இதுக்கான டெஸ்ட் பண்ணி அதை ஓபன் சோர்ஸா நம்ம வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கிறோம். So there are different models to showcase young entrepreneurs. Like நீங்க ஆஸ்பைரிங்கா இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஐடியாஸ் how you could take the business ahead. பப்ளிஷ் பண்ண பேப்பர். ஸோ ஏன் இதை சொல்றேன்னா லைக் டிரான்ஸ்பரன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன வேணா நம்ம பேசலாம், ஆனால் நம்ம பேசுறது எல்லாம் உண்மையா அப்படிங்கிறது தான். gave me an opportunity to go to Africa. அதோட ஸ்டோரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹர். ஏன்னா இன்னைக்கு என்ன மாதிரி ஒரு women entrepreneur இங்க வந்து நான் பேசுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய உறுதுணையா இருக்கிறது எங்க அம்மா தான்.